ராஜா போறது ஹியூமன் பவர், எலியா ஓடுறது டிவைன் பவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்புலையும் ரேணுகா சார்புலையும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் யாபேசினுடைய ஜெபத்தை பார்த்துட்டு இருக்கோம். யாபேசின் ஜெபம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள், 2 வசனங்களை இன்னைக்கு 4வது நாளை பார்த்துட்டு இருக்கோம். அதில் அவ்வளோ பவர், அவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம். நிறைய பேரை பற்றி வாழ்க்கையில் சொல்லலாம், அவங்க வாழ்க்கை மாறியதுன்னு சொல்லலாம், ஜபத்தினால மாறியது கூட சொல்லலாம். ஆனா ஏன் இந்த யாபேசின் ஜபத்தை, ஏன் யாபேசுடைய வாழ்க்கை மாறியத இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஏன்னா யாபேஸ் ஒரு சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையாக மாறியது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். What he prayed for, God granted. அவன் என்ன ஜெபிச்சானோ அதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். That's the message. That's the message. அதான் நமக்கு செய்தி. நான் என்ன விண்ணப்பம் பண்றேன், நான் என்ன விரும்புகிறேன், என்ன கேட்கிறேன், எதை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மாற்றம் தேவை. நீங்க ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாம், உங்க எல்லை பெரிதா இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுது அதோடு நிப்பாட்டிராங்க. நீங்க ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறோம். நீங்க மலையின் மீது இருக்க பட்டினம், விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்கு, நீங்க இன்னும் பிரகாசிக்கணும் ஆண்டவருக்காக மகிமையாக. அதனால போதுன்னு விட்டுறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். 4 நாட்கள் பேசுவார். இன்னையும் 4வது நாள் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு செக்அப் பண்ணுன்ட்டு. என்ன செக்அப்பு? ஜெபம். என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? செக்அப் பண்ணும். தொடர்ந்து செக்அப் பண்ணிட்டே இருப்போம். நம்ம இது செக்அப் முகாம், ஹெல்த் முகாம் மாதிரி இது செக்அப் முகாம். ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம முந்தியில் பார்த்தோம், என்ன? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். இன்னைக்கு பார்க்கறது உமது கரம் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா. வேதத்தில் எங்கெல்லாம் கரம் என்று சொல்லப்படுதோ அதோட பொருள் என்ன தெரியுமா? ஆண்டோடைய பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகம். ஆண்டொரு சமூகம் இருந்தால் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது குறிப்பாக ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஆண்டவருடைய வழி நடத்தல், ஆண்டவருடைய கைடன்ஸ் அது பிரசன்ஸில் இருக்குது. அதே மாதிரி கர்த்தருடைய கரம்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன வரும்னா கர்த்தருடைய வல்லமை. எப்பெல்லாம் கரம் சொன்னா 2 முக்கியமான அர்த்தங்கள் உண்டாகுது. பிரசன்ஸ் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட். 2. யாபேசு
ஒரு கெட்டிக்கார மனுஷன், ஸ்மார்ட் ஃபெலோன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப கெட்டிக்காரன், நல்ல ஞானம். ஏன்னா ஏதோ சொல்றேன்னா, முதல்ல 2 காரியங்களை கேட்டாவன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்கை பெரிதாக்கும் சொல்லிட்டு போயிடல. அவனுக்கு தெரியும், எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் என் எல்கை பெரிதானாலும் எனக்கு வேண்டியது கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. எனக்கு வேண்டியது கர்த்தருடைய வல்லமை வாழ்க்கையில. இந்த பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த பெரிய எல்கையை நான் வெற்றிகரமாக ஆள்வதற்கு, அனுபவிப்பதற்கு எனக்கு அவருடைய பிரசன்ஸ், சமூகம், அவருடைய பவர், வல்லமை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. செல்வம் இருக்கு, அனுபவிக்க முடியல. எல்கை பெரிதா இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பெருசா இருக்கு, அனுபவிக்க முடியல. ஏன்? கர்த்தருடைய பிரசன்ஸ், கர்த்தருடைய கரம் இல்லாத போது. கர்த்தருடைய கரம் சகோதரனே, சகோதரியே, உங்களோடு இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யங்களை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரங்களை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு கர்த்தருடைய பிரசன்ஸ், சமூகம் உங்களோடு இருக்குது. Praise God. Hallelujah. இன்னைக்கு நம்ம யாபேசை போல யோசிக்கணும். ஆண்டவரே, என்னால் தனியா இந்த ஆசீர்வாதத்தை, இந்த எல்கை அனுபவிக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சாமர்த்தியம், அதான் ஸ்மார்ட்னஸ், அதுதான் விசேஷம். இன்னைக்கு வார்த்தை அதை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுது. எனக்கு நிறைய எல்லாம் இருக்கு, ஆண்டவர் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கார், ஆண்டவர் எல்கை பெரிதாகியிருக்காரு. ஆனா இதை நான் அனுபவிக்கிறதுக்கு அவருடைய அனுகிரகம், பிரசன்ஸ், சமூகம், அவருடைய பவர் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. Praise God. நிறைய உதாரணங்களை பார்க்க வாழ்க்கையில். நான் இன்னைக்கு முதல் உதாரணமாக எஸ்ராவை பற்றி நான் சொல்லுகிறேன். செருபபேல் காலத்தில் பாபிலோன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு கூட்ட ஜனங்க வந்து ஆலயத்தை கட்டினாங்க. ஆண்டவருக்கு தெரியும், ஆலயம் கட்டினா மட்டும் பத்தாது, பலியிலிட்டா மட்டும் பத்தாது, அங்க ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படணும். ஜனங்களோட வாழ்க்கை கட்டப்படணும்னா தேவ வார்த்தை போகணும். ஆகவே எஸ்ராவுக்குள்ள ஒரு பாரத்தை, ஒரு வாஞ்சிய, ஒரு விருப்பத்தை வைக்கிறாரு. எஸ்ராவுக்கு உள்ளுக்கு அனல் பற்றி எரியுது. இவன் இருக்குது பெர்ஷியா தேசம், அடிமையாக அந்த தேசத்தில் எல்லா ஜனங்கள் இருக்காங்க. இவனுக்குள்ள ஒரு வாஞ்சி, அனல் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் என்னுடைய பட்டணம் எருசலேமுக்கு போய் ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை நான் சொல்லணும். வேதம் சொல்லுது, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27, 28 வசனம், கர்த்தருடைய கரம் மீது இருந்ததுனால ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது. ராஜா, அந்த தேசத்துடைய ராஜா எஸ்ராவை கூப்பிட்டு சொல்ற வார்த்தை நம்ப முடியாத வார்த்தைகள். அப்படி அவனை ஆதரித்து, உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி சொல்ற வார்த்தைகள். ஏன்? கர்த்தருடைய கரம் எஸ்ரா மீது இருந்தது. உங்க மீது கர்த்தருடைய கரம் இருக்கும்போது நீங்க பார்ப்பீங்க, அனுகூலம் உங்களை தேடி வரும். மனிதர் கண்களில் தயவு தேடி வரும். தயவை பெறுவீர்கள். வழி உண்டாகும். கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்க லைஃப்ல இருக்கும் போது. நான் இதை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். நான் சில வருஷங்கள் முன்பாக இரத்த கசி வியாதினால அப்போ மதுரையில் இருந்தேன். மதுரை ஆஸ்பத்திரியில் இருந்தோம். டாக்டர் சொன்னாங்க, இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆஸ்பத்திரி கொண்டு போகணுன்ட்டு. அந்த காலத்தில் அப்போலோ தான் பெரிய ஆஸ்பத்திரி. நாங்கள் எல்லாம் அப்போலோ போகணுன்னு வச்சோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அது இல்லை. நான் சிஎம்சி வெள்ளூர் போகணுன்ட்டு கர்த்தர் மனிதர்கள் மூலமாக பேசினார். சிஎம்சி வெள்ளூருக்கு போகிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க.
அங்கே போய் பார்த்தா தெரிஞ்சு நாங்கள் வந்தது நல்லது. அப்போல்ல போயிருந்தா ஒருவேளை எனக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். சிஎம்சி வெள்ளூருக்கு போகணும். போகிறதுக்கு எத்தனை விதமான ஒழுங்கு பண்ணும் தெரியுமா? சடனாக சொல்லியிருக்காங்க. நான் கம்ப்ளீட்டாக காரில் போகக்கூடாது சொல்லிட்டாங்க. ட்ரெயினில் போகணும், விழுப்புரம் வரைக்கும் போகணும். விழுப்புரத்துலேருந்து நான் வெள்ளூருக்கு டாக்ஸியில் போகணும், ஆம்புலன்ஸில் போகணும். மனைவிட்ட சொல்கிறாங்க போய் ட்ரெயினுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு. நாங்கள் 2 பேரும் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணோம். உடனே என் மனைவி ஜோனல் ஆஃபீஸில் உள்ள பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டுட்டு ரயில்வேஸ்க்கு மதுரை ரயில்வேஸ் போயிட்டாங்க. பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, அம்மா இப்படிலாம் கிடைச்சா ஒரு டிக்கெட்டில் கிடைக்காதுமா, கடைசி விஷயத்தில் கிடைக்காதுமான்ட்டு. அங்கே போய் கமர்ஷியல் சூப்பரண்டை பார்த்தோன்னே கமர்ஷியல் சூப்பரண்ட் சொல்கிறாரு, டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுங்க, எமர்ஜென்சி கோட்டா ரிலீஸ் பண்ணுங்க, இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க. போயிட்டோம். அங்கே போனால் விழுப்புரம் போனால் கரெக்டாக ஆம்புலன்ஸ் எங்களுக்கு காத்திருக்குது. ஆம்புலன்ஸில் போகிறோம். போனோடனே உடனே எமர்ஜென்சியில் பார்த்து ட்ரீட் பண்ணி அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கும்போது எனக்கு ஸ்டிராய்ட் கொடுப்பாங்க. பயங்கரமாக பசிக்கும். ஆனால் பாருங்கள், என் மனைவி ரேணுகாவுடைய சொந்தக்காரங்களாம் அங்கே இருந்தாங்க. நல்ல சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். சாப்பாடு மட்டும் கொடுத்தாரு. 24 மணி நேரமும் நல்ல கண்ணை திறந்து உட்காந்துருப்பேன். அதனால ஆண்டவர் எனக்கு நிறைய மிஷினரிஸ் அனுப்பிச்சார். பிளெஸிங் யூத் மிஷன்லேருந்து அப்போ டேப் போட்டு பிரசங்கம்லாம் வரும். உனக்கு புக்ஸு நிறைய வாசிப்பேன். பைபிளை ஃபுல்லாக வாசித்து முடித்தேன். பாருங்கள், கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்தனால அனுகூலம். யார் யாரோ தெரியாதவங்க அவங்ககிட்ட உதவி. நான் அங்கே இருந்த 1 மாதம் பீரியடு ஏதோ ஒரு ஹாலிடே ரிசார்ட்டில் போய் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறாரு, எப்படி கர்த்தருடைய கரம் இருந்தால் மனிதர் கண்களில் தயவு கிடைக்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பிரியமானவர்களே, இந்த எஸ்ராவுக்கு கர்த்தருடைய கரம் எஸ்ரா மீது இருந்தனால ராஜா அவனுக்கு அப்படி தயவு பண்றார். நீங்க எல்லாம் வாசி பார்க்கணும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் ஒரு சின்ன சாப்டர் தான். ராஜா எப்படி ஒரு அடிமை ஜனங்களுக்காக இப்படிலாம் செஞ்சார். வேதம் சொல்லுது, எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் எஸ்ராக்கு ராஜா சொல்றாரு, அந்நிய தேசத்து ராஜா சொல்றாரு, இந்த வெள்ளி பொண்ணு இதெல்லாம் எடுத்து நீ போ, உங்க தேவாலயத்தில் என்னென்ன பணி செய்யணுமோ அதெல்லாம் பணி செய். அப்படின்னு அர்த்தம்னா சாக்ரிஃபைஸ், பலியிடு அப்படின்னு. என்னுடைய கஜானாலிருந்து நீ பணம் வாங்கிக்கோ. நீ உங்க ஊருக்கு போயிருவீங்க. அப்ப உங்க ஊர் பக்கத்துல என் கஜானா இன்னொன்று அங்க இருக்கு, நதிக்கு அப்புறத்தில் உள்ள ஒரு கஜானா இருக்கு, அங்கிருந்து பணத்தை வாங்கிக்கோங்க. ராஜா சொல்றாரு, இந்த பணத்தை உங்களுக்கு எது நலமா தெரியுது அப்படி செலவழிங்க, உங்க இஷ்டப்படி போல செலவழிங்க. நீங்க யார் யார இந்த பாபிலோன் தேசத்தில் கூட்டி போன்னு நினைக்கிறீங்களோ, யார் யார் மனப்பூர்வமா வர்றேன்னு சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு போங்க. வண்டர்ஃபுல், பிரைஸ் காட். இதுதான் அர்த்தம். கர்த்தர் நம்மோடு இருந்தா நமக்கு எப்படி அனுகூலம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரோடு சொல்றார், நானும் நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டியது, நம்ம ஆசீர்வாதம் கேட்டோம், எல்கை கேட்டோம், நாம என்ன கேட்கணும்? ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருக்கணும், உமது பிரசன்னம் என்னோடு இருக்கணும், உமது வல்லமை வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரே. நானும் என் குடும்பத்தினரும் ஒரு புதிய ஒரு சாப்டர் துவங்கணும் ஐயா. எஸ்ரா போய் புதிய சாப்டர் திறக்கிறார். அந்த மாதிரி நாம லைஃப்ல ஒரு புதிய சாப்டர் திறக்கணும். இந்த பகுதி வாசிக்கும் போது எனக்கு என்னது தோணுச்சு? சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மனிதருடைய தயவு என் வாழ்க்கையை நோக்கி வருது. அதே மாதிரி எலியாவை பற்றி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45-46 வசனங்கள். இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது ராஜா தன்னுடைய ரதத்தில் குதிரைனால ஓட்டப்படுற ரதத்தில் போயிட்டு இருக்காரு. எலியா அவரை முன்னாக சென்றார். நல்ல நம்ம இன்னைக்குள்ள லாங்குவேஜ் சொல்லணும்னா
he overtook king's chariot. அது ஸ்பீடை குறிக்குதா? இல்லை, பவர், காட்ஸ் பவர். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். எலியா ஒரு பலி இடுகிறார். அவரு கர்த்தர் தான் தேவன் சொல்றாரு, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. ஜனங்கள் உணரணுன்றதுக்காக வேண்டி வானத்தை பூட்டிட்டார். மழை இல்லை, 3 வருஷத்துக்கிட்ட மழை இல்லை. இப்ப மீண்டும் கர்த்தர் தான் தேவன் சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு மழையை வர வைக்கணும். மழையை வர வைக்கிறதுக்கு முன்பாக பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு சவால். யாரு பதில் கொடுக்கிற தேவன்? எந்த தேவன் பதில் கொடுக்கிறார்? பதில் கொடுக்கிற தேவனே தேவன் அப்படி ப்ரூவ் பண்ணுன்றார். ப்ரூவ் ஆயிருது. ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் தான் தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ப்ரூவ் ஆயிருது. இப்ப இதை பார்க்கறதுக்காக ஆகாப் ராஜா வந்திருக்கிறார். எலியா போய் சொல்றாரு, பெரிய மழை வரப்போகுது. இப்ப என்னுடைய தேவன் தான் தேவன், கர்த்தரே தேவன் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப மழையும் வரப்போகுது, சீக்கிரமா போங்க, உங்க பிரயாணம் தடைப்படாதபடிக்கு சீக்கிரமா போங்க. ராஜா தன்னுடைய குதிரையை பூட்டி ரதத்தை கிளப்பிட்டார். இப்ப மழை, பயங்கரமான மழை இறங்கிருச்சு. எலியா கர்த்தருடைய கரம் அவன் மீது அமருகிறது. அறையை கட்டிக்கிட்டு ஓடுறான். எவ்வளவு தூரம் ஓடுறான் தெரியுமா? 50 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, 50 கிலோமீட்டர் ஓடுறான். குதிரை வேகத்தை காட்டலும். இன்னைக்கும் பாருங்க, 2020 வருஷத்துலையும் ஒரு வாகனத்துடைய ஸ்பீடை எதை நிர்ணயிக்குது? ஹார்ஸ் பவர். அந்த ஹார்ஸ் பவரை காட்டிலும் டிவைன் பவர் ஜாஸ்தியா ஓடிட்டு இருக்கு. ராஜா போறது ஹியூமன் பவர், எலியா ஓடுறது டிவைன் பவர். இதத்தான் யாபேஸ் சொல்றான், ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருக்கணும், உமது டிவைன் பவர் என் மீது இருக்கணும். ஆண்டவரே நான் ஓவர்டேக் பண்ணணும், வாழ்க்கையில என் கோபத்தை ஓவர்டேக் பண்ணணும், பொறாமை போடுற குணத்தை நான் ஓவர்டேக் பண்ணணும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் நம்ம ஓவர்டேக் பண்ண வைப்பார் எல்லாவற்றையும். ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல நமக்கு கொடுக்கிறார். எஸ்ரா பற்றி நான் யோசித்து பார்க்கும்போது அந்த பகுதியில் எனக்கு வந்த பொருள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு, சூப்பர் நேச்சுரல் ஃபேவர். இந்த பகுதியை நான் யோசிக்கும் போது, தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பேலன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ராஜா வேகமா போறதுக்கு அவனுக்கு குதிரையும் ரதம் இருந்துச்சு. எலியாவுக்கு குதிரையும் ரதம் இல்லை, ஆனா என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய கரம், காட்ஸ் பவர். ஒருவேளை உங்களுக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு சிபாரிசு இல்லை, எனக்கு உயரம் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா எல்லாம் இல்லை, ஒன்று இருக்கணும், கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இருந்தா உயரம் இல்லாத மனுஷன் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். அழகில்லாத மனுஷி ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். அனுபவம் இல்லாத மனுஷன் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் உங்களோட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கணும். இயேசுடைய கரம் என்னை அப்படியே அரவணைக்கணும். அதான் நம்முடைய ஜெபம். ஹல்லேலூயா. சங்கீதம் 22:16 தாவீது ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்றான். அவருடைய மேசியாவுடைய கைகளும் கால்களும் ஆணினால் கடாவப்படும். பல 100 வருஷங்கள், about 700 years
பிஃபோர் இட் ஹேப்பன்ட். நடப்பதற்கு 750 வருஷங்கள் முன்பாக தாவீது சொல்றான், வரப்போற மேசியாவுடைய கைகளும் கால்களும் ஆணிலால் குத்தப்படும். அதேபடி அந்த வார்த்தை நிறைவேறியது. லூக்கா 24 அதிகாரம், அதில் இயேசு கிறிஸ்து, மரித்த இயேசு, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சீஷர் முன்பாக வர்றார். வந்து சீஷர் பார்த்து சொல்றாரு, என் கைகளையும் என் கால்களையும் பாருங்க. ஆணி கடாவப்பட்ட கைகளையும் கால்களையும் பாருங்க, தொட்டு பாருங்க. ஹல்லேலூயா. Feel the resurrection power. அருமையான சகோதரனே, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய கரம் உங்க மீது இருக்குது. அது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உள்ள கரங்கள். ஒருவேளை துக்கம், போராட்டம், பலவீனம், தோல்வி இது இருக்கும்போது கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்குதா, இயேசுவின் கரம் என்னோடு இருக்குதா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் முழங்கால் படி போடுங்க. ஆண்டவரே, தாவீது சொன்னபடியே உமது கைகளையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டுச்சப்பா. ஆண்டவரே, லூக்கா 24 அதிகாரம் 39 வசனத்தில் நீங்க சொன்னதை நினைவு கூறேன் ஐயா. என் கைகளையும் கால்களையும் பாருங்க, தொட்டு பாருங்க. அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. Give me the feeling. உங்க கரம் பக்கத்தில் இருக்குத நான் தொடணும் ஆண்டவரே, விசுவாசோடு தொடணும் ஆண்டவரே. எனக்காக காயப்பட்ட கைகளை நான் தொடணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க காயப்பட்ட கரத்தினால என்னை தொட்டீங்கன்னா அந்த குஷ்ரோகியை போல நான் சுத்தமாவேன் ஆண்டவரே. என் உள்ள குறைவுகள், தீங்குகள் எல்லாம் நீங்க நான் சுத்தமாவேன் ஆண்டவரே. நாயின் ஊருடைய அந்த விதவையின் மகன் மரித்த சடலத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பாடை தொட்ட கரம், வாலிபனே எழுந்திரே என்று சொன்ன போது மரித்தவன் எழுந்த ஆண்டவரே. அதே போல என் வாழ்க்கையில் பல நன்மைகள் செயல்படாம கிடக்குது ஆண்டவரே. உமது கரம் அதை தொடணும் ஆண்டவரே. பேதுரு தண்ணியில் விழுந்துட்டு இருந்தான், மூழ்கி கொண்டிருந்தான். ஆண்டவரே ரட்சியின் போது உமது கரமனை தூக்கிது ஆண்டவரே. உமது கரமனை தூக்குவதாக ஆண்டவரே. 5 அப்பங்களை எடுத்து சோத்திரித்து கையால் பிச்சு, கரத்தால் பிச்சு நீ கொடுக்கும் போது அற்புதம் நடந்த ஆண்டவரே. என் வாழ்க்கையில் உங்க கரம் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. மாற்கு 9 அதிகாரம் 27 வசனத்தில் அசுத்தாவி பிடித்த வாலிபனை அசுத்தாவில் நீங்கி போயிற்று. இவன் அந்த பிரச்சனையில போராட்டத்தில் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறான், புழுதியில். கர்த்தருடைய கரம் அவனை தூக்கியது. ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்கேன் ஆண்டவரே, உங்க கரம் அவனை தூக்கி விடுவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். யாபேஸ் ஜெபிச்சான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் ஏழ்கை பெரிதாக்கும். 3வது, உமது கரம் என்னோடு இருக்கிறோம். கர்த்தருடைய கரம்னா முக்கியமாக 2 பொருள்: பிரசன்ஸ் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட். தேவ சமூகம், தேவ வல்லமை. ஹல்லேலூயா. எஸ்ராவை பார்த்தோம், சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் செயல்படும். எலியாவை பார்த்தோம், சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செயல்படும். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கரம் என்னை தூக்குது, நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் காட். 41:13 ஏசாயா. வலது கையை, உங்க வலது கை என்ன கை?
செயல்படுற கை, ஆற்றல் உள்ள கை. பிரைஸ் காட். ஆற்றல் உள்ள கை. பிரைஸ் காட். ஆற்றல் கொடுக்கும் கை. பிள்ளைங்க பரீட்சைக்கு போகும்போது இந்த வசனத்தை சொல்லி அனுப்புங்க. ஆண்டவரே, உமது கரம் என் மகனுடைய வலது கரத்தை பிடிப்பதாக, ஆற்றல் உண்டாவதாக. நீ முக்கியமான காரியம் செய்றீங்க ஆண்டவரே, என்னுடைய வலது கரத்தை பிடிங்க ஆண்டவரே. வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்க பிரசன்ஸ். வலது கை பிடிக்கும் போது பவர், நான் உன்னோடு இருக்கிற பிரசன்ஸ். இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்ல போறோம். எங்க இருந்தாலும் சரி, வாயை திறந்து ஒரு அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். என் எல்கை பெரிதாக்கும். என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு இருப்பதாக. உம்முடைய கரம் என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அதை விலக்கி காத்துக்கொள்ளும். அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.